அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் இப்போ ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும். இந்த அளவு நல்லா வதங்கி வரவும் இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இந்த அளவு வதங்கினதும் இப்போ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கனில் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போது மல்லி இலையை குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் அந்த சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பெருஞ்சீரகம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு தண்ணி பத்தலை, அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிக்கோங்க. ஒரு 4 விசில் வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.